சந்தாங்க செங்கல்லாம் எடுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு சேரன் சந்தா கிட்ட நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற, முதல்ல அதை கீழே போடுன்னு சொல்லிட்டு பாரு கையெல்லாம் மண்ணாயிடுச்சுன்னு அவங்களோட கையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாரு வேர்க்குது, முதல்ல போய் உட்காரு, ஏற்கனவே அவ்வளோ தூரத்துலேருந்து எங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்க, இங்கே பாரு இதுக்கப்புறமா நீ இப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்லமாக அவங்க கிட்ட திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கேயுமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, உனக்கு விருப்பப்பட்டா சின்ன சின்ன வேலை வேணா பண்ணு, ஆனால் வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, அதான் நான் இருக்கேன்ல, நான் எல்லா வேலையையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. அப்போது சந்தாவோட பிரதரும் சேரன் தன்னோட சிஸ்டர் மேலே இவ்வளோ அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நிலாவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்த்துருக்க ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸ் முழுக்க சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எது என்னென்ன இடம், இங்கெல்லாம் இதை பண்ணுவோம் அங்கெல்லாம் அதை பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோழனும் ஒரு வீட்டையே நீங்கள் ஆஃபீஸாக மாற்றிட்டீங்களன்னு கேட்க, அதில் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆமாம் நம்மளோட பட்ஜெட்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நிலா நம்ம பாலை காய்ச்சிடலாமான்னு சொல்ல நிலாவோட பெர்மிஷனோட எல்லாருமே சேர்ந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, அந்த பாட்டில் ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் மட்டும் நிலா பைசாவே கொடுக்காம இப்படி பார்ட்னர் ஆகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லாத மாதிரி நிலாவை ஒரு மாதிரியாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியல. அதனால பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு அந்த கம்பெனிக்கு அவங்க வச்சுருக்க பேரெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 3 பொண்ணுங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் கம்பெனியோட பேராகவே வச்சுருக்காங்க. அதில் நிலாவும் பார்ட்னராக இருக்கனால நிலாவோட பேருமே அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு நிலாவும் சோழனும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா காய்ச்சின பால் எல்லாத்தையுமே குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆமாம் நிலா தான் பைசாவே கொடுக்காம ஓசியில் பார்ட்னர் ஆகிட்டாலன்னு சொல்லிட்டு நிலாவை குத்தி காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட என்னடி உன் ஹஸ்பண்ட் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவுக்கு தான் மனசே சரியில்லை, ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காங்க. இதை சோழனுமே நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சாரி நிலா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஆனால் நான் சொன்னதில் ஒன்றும் அவ்வளோ போய் கிடையாதுல்ல, உண்மையாகவே நீ பணமே கொடுக்காம பார்ட்னர் ஆகியிருக்கிறது உண்மைதானே, அதை தான் நானும் சொன்னேன்னு சொல்ல நிலாவோ கொஞ்ச நேரத்துலேயே அங்கன்ட்டு உடனடியாக வெளியே போயிட்டு கஷ்டத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. சோழனுடைய அவங்க கிட்ட இதுக்கு தான் நான் பணம் இல்லை பார்ட்னராக வரலன்னு சொன்னேன், அவங்க தான் என்னை கட்டாயப்படுத்தி பார்ட்னர் ஆக்குனாங்க, பார்த்தீங்களா உள்ள அவங்க எப்படியெல்லாம் பேசினாங்க, அதுவும் எல்லாரும் முன்னாடி வச்சு பேசினப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு அவங்க அழுதுகிட்டே சோழனோட தோளில் சாஞ்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலா இவ்வளோ ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு சோழனும் ரொம்பவே வருத்தப்பட்டு நிலாவுக்கு கண்டிப்பாக நம்ம பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக சோழன் ஒரு விபரீத முடிவு எடுக்க போகிறாங்க. அதனால நிலாவுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஸோ இந்த பிரச்சனையில சோழன் எப்படி தான் தப்பிக்க போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.